ஓகே, அடுத்த சம் 6வது சம். 3 பகா எண்களின் கூடுதல் 100. அதில் 1 மற்றதை விட 36 அதிகம். அவ்வெண்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 3 பகா எண்களின் கூடுதல் 100ன்னு கேட்டிருக்காங்க. அது 1 வந்து மற்றதை விட 36 அதிகம். அப்போது நம்மக்கிட்ட 100 இருக்குங்க இல்லையா, அந்த கூடுதல் 100லேருந்து ஃபஸ்ட்டு 36 கழிச்சிடணும். கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 64 கிடைக்கும். ஓகேவா, 100லேருந்து 36 கழிச்சோம்னா 64 கிடைக்கும். ஓகேவா, 64 கிடச்சிச்சா. இப்போது இந்த 64க்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை சொல்லணும். 64க்கு நியர்பையில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 60னா 61 இருக்குது, இன்னொன்று 67 இருக்குது. ஓகேவா, 61 67 ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இந்த 67 தான் எடுத்துக்கிறோம். ஏன் 61 எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இப்போ 61 ப்ரைம் நம்பர் எடுத்துக்கலான்னு வைங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா 61லேருந்து 36 கழிக்கணும். ஓகேவா, ஏன்னா 1 வந்து மற்றதை விட 36 அதிகம்னு சொன்னங்காட்டிக்கு ஒரு நம்பர்லேருந்து 36 கழிச்சோம்னா நமக்கு இன்னொரு நம்பர் கிடச்சிரும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 61 இருந்தால் ஓகேவா, ஒரு வேளை ஃபஸ்ட்டு நம்பர் 61 இருந்தால் செகண்ட் நம்பர் வந்து 61லேருந்து 36 கழிச்சோம்னா நமக்கு 25 வரும். 25ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இந்த 61 நம்ம எடுத்துக்கக்கூடாது, இந்த 67 தான் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா 67. அப்போ செகண்ட் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 67லேருந்து 36 கழிக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 36 அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ 36 கழிச்சோம்னா நமக்கு ரெண்டாவது நம்பர் கிடச்சிரும். எவ்வளவு? 67லேருந்து 36 போச்சுன்னா 6ல் 1 போச்சுன்னா 1, 6ல் 3 போச்சுன்னா 3. ஓகேவா, அப்போ 31. அப்போ ரெண்டாவது நம்பர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 31 கிடச்சிருச்சு. ஓகேவா, அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போது 3 எண்களின் பகா எண்களினுடைய கூடுதல் 100ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போது முதல் நம்பர் 67, ரெண்டாவது நம்பர் 31. முதல் நம்பரு 67, ரெண்டாவது நம்பரு 31, மூணாவது நம்பருக்கு நமக்கு தெரியல எக்ஸ்னு வச்சுக்கோம். இவனுடைய கூடுதல் வந்து 100ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 67 31 + x = 100னா அப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னா மீதியெல்லாம் அங்கே கொண்டு போனோம்னா 100லேருந்து 67ஐயும் 31ஐயும் கழிக்கணும். கழிச்சோம்னா நமக்கு 2 கிடைக்கும். ஓகேவா, 67லேருந்து 31 போச்சுன்னா 2 கிடைக்கும். எப்படின்னா 67 68 68 + 30 எவ்வளவு? 98 வந்துடும். அப்புறம் 100. அப்போ 100லேருந்து 98 போச்சுன்னா 2. அப்போது நமக்கு மூணாவது நம்பர் கிடச்சிச்சா. தேர்ட் நம்பர் என்னது? 2. therefore பகா எண்கள் என்னவா இருக்கும் நமக்கு? 67 31 2 அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச அந்த 3 பகா எண்கள். ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே ஆப்ஷன் டியில் இருக்குது 67 31 2. ஒருவேளை நம்ம 61 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஆப்ஷனில் 61 கிடையாது. நம்ம டைரெக்டாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். 62 இருக்குது, 60 இருக்குது, 58 இருக்குது, 67 இருக்குது. ஓகேவா, அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து போனோம்னா இதில் 62ன்றதே ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தூக்கிடலாம். ஓகேவா, இந்த 60ம் ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷனையும் தூக்கிடலாம். அடுத்தது இந்த 8ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, இந்த ஆப்ஷனையும் தூக்கலாம். அப்போ இதுதான் ஆன்சர். நம்ம டைரெக்டாகவும் போட்டு போயிடலாம். ஒருவேளை காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் இப்படி போட்டு போயிடலாம். ஓகேவா, 3 பகா எண்களின் கூடுதல் 100, அதில் 1 மற்றதை விட 36 அதிகம், அவ்வெண்ணை காண்க. டைரெக்டாக இப்படி கூட போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். 7th சம்மு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஓர் எண்ணின் வர்க்கத்தின் ஒன்றிலக்கத்தில் வர முடியாத எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வர்க்கத்தில் ஒன்றிலக்கம்ன்றது யூனிட் டிஜிட். ஓகேவா, ஒன்றிலக்கன்றது யூனிட் டிஜிட்டு. எந்த யூனிட் வந்து வராதுன்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா ஒரு நம்பரு. இப்போ 2 வந்து ஸ்கொயர் பண்ணுவோம், இப்போ 12 வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன? 144. அப்போ யூனிட் டிஜிட் என்ன? 4. அப்போ 4 வரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எண்ணை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா அதில் யூனிட் டிஜிட்டாக வர முடியாத எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் நம்பர் இருக்குது பாருங்கள். இப்போ 5 வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா 5 ஸ்கொயர் என்ன? 5 5s are 25. அப்போது யூனிட் டிஜிட் 5 வரக்கு சாத்தியம் இருக்குது. அப்போது 6 வருமா? கண்டிப்பாக இருக்குது. 6 ஸ்கொயர் என்ன? 6 6s are 36. அப்போ 6 யூனிட் டிஜிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8 வருமானு கேட்டால் 8 வராது.
8 வந்து ஸ்கொயர் இதில் வரவே வராது. நம்ம போட்டு பார்த்தா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 2ல் வராது, 3ல் வராது, 4ல் வராது, 5ல் வராது, 6ல் வராது, 7லையும் வராது, 8ல் வராது. 8 8 64 தான் ஒரு யூனிட் டிஜிட்டு. அதே மாதிரி 8ன்றது வராது. அப்போ ஆன்சர் வந்து சி 8 தான் ஆன்சர். இது மாதிரி நமக்கு வந்து மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இது யூனிட் டிஜிட்டில் ஸ்கொயரில் வந்து யூனிட் டிஜிட் வராத ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா நம்பர் 2 வராது. 2 வருமானு கேட்டிங்கன்னா 2 வராது. ஏன்னா 2 2s 4 தான் வருமே தவிர 2 வராது. 12 12s 144 தான் வருமே தவிர 2 வராது. அதே மாதிரி 3யும் வராது. 3ன்ற ஒரு யூனிட் வந்து ஸ்கொயர் பண்ணக்குள்ளே யூனிட் டிஜிட்டாக வரக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 7 வராது, அப்புறம் 8 வராது. இந்த 4 நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது யூனிட் டிஜிட்டாக வரக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ 2 3 7 8 லாஸ்ட் டிஜிட்டு 2 3 7 8 அப்படின்னு வந்திருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து எந்த ஒரு ஸ்கொயர்லேயும் வராது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கீழே இதுதான் ஒரு எண்ணினுடைய வர்க்கத்தின் ஒன்றிலக்கத்தில் வர முடியாத எண் எது அப்படின்னா 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், 8 இந்த 4 நம்பருமே வராது. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எந்த எண் 25ஆல் வகுபடும்? கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம 2ஆல் 3ஆல் எல்லா நம்பரும் எப்படி வந்து வகுப்படும் எண் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். 5ஆலனா 5 ஒன்று 5ஆக இருக்கணும், இல்லைன்னா 0வாக இருந்தால் அது வந்து 5ஆல் வகுப்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி 25 நம்பர் 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எப்படி வந்து எந்த நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து 25ஆல் நம்ம வகுபடுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கு லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு இல்லையா? அது வந்து 1 2 0. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டும் 25ஆல் வகுப்பட்டுருக்கணும். 25ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து 25ஆல் வகுப்படும். 1672உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கழிக்க அது முழுமையாக 11ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மிகச்சிறிய எண் கழிக்கிறது தான். ஓகேவா? இந்த கழிக்க அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம எப்படி போடணுன்றதை பார்த்துக்கணும். இதுதான் ட்ரிக்கு. இப்போது டைரெக்டாக இப்போ எல்லாம் ஆன்சர் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 1672 கொடுத்துருக்காங்களா? 1672 நம்ம முதல்ல 17ஆல் வகுக்கலாம். 17ஆல் வகுக்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம 17ஆல் வகுக்கலாம். இப்போ 9 17 153 வரும். மீதி 4 1. ஓகேவா? இப்போ 2 கீழே இறக்கலாம். 142 வரும். அப்போ 2 17 136 வரும். ஓகேவா? 2 17 136. இதை வந்து கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 6 6 வரும். ஓகேவா? மீதி நமக்கு எவ்வளோ வருது? 6 வருது. இந்த நம்பர் கூட நம்ம 6 கழிச்சோம்னா 17ஆல் வகுப்படக்கூடிய முழுமையான எண் கிடச்சிரும். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதால் கழிச்சோம்னா நமக்கு முழுமையான எண் தான் கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண்ணை கழிக்க அது முழுமையாக 11ஆல் வகுப்படும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மிகச்சிறிய எண் என்ன? 6. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 6. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ தான் நமக்கு, ஏன்னா 1672 கூட 6 கழிச்சோம்னா தான் நமக்கு என்ன வருதுன்னா 166. புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல கழிக்க அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம வகுத்து கீழே வர்றதான் ஆன்சராக நம்ம போடணும். அதுவே இப்போ வேறு மாதிரி சொல்லித்தரேன். அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10வது சம்மு. 2010உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்ட அது 19ஆல் முழுமையாக வகுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கழிக்கிறதுனா எப்படி போட்டோம்? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? கூட்ட எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினோம்னா அது 19ல் முழுமையாக வகுபடுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2010 19ஆல் வகுத்துக்கணும். ஓகேவா? ஓர் 19 19, மீதி 1 11. ஓகேவா? இது வராது. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரை இறக்கணும். இப்போது இங்கே ஒரு 0 சேர்த்திட்டு இன்னொரு நம்பரை நம்ம இங்கே இறக்குவோம். ஓகேவா? இப்போது I19 95 வரும். ஓகேவா? 95. I19 95. மீதி எவ்வளோ வரும்? 1 5 15 வரும். ஓகேவா? 10 15 8 9 1 15. ஓகேவா? மீதி எவ்வளோ வருது? 15. உடனே நம்ம 15 ஆன்சராக போட்டுறக்கூடாது.
ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த எண்ணை கூட்டணும் நம்ம. அப்போ கூட்டினா தான் வந்துட்டு அது முழுசாக வந்து இதில் வந்து இது பண்ணணும். அப்போது நம்ம வந்து ஃபார்முலா வந்து 19ஆல் நம்ம நார்மலாக வந்து வகுக்கக்கூடிய எண் வந்து 19. அது கூட 15 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 4. அப்போது 4 தான் ஆன்சர். ஓகேவா? 19 கூட 15 கழிச்சோம்னா நமக்கு என்ன வருது? 4 வருது. இந்த 4 தான் நம்ம வந்து இது 4 வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 2010 கூட 4 ஆட் பண்ணோம்னா 2014. இந்த 2014 தான் 19ஆல் முழுமையாக வகுப்படக்கூடிய ஒரு எண். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் 4. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த 15ன்றது கழிக்கனா தான் நம்ம டேரெக்டாக இதை கழித்து நம்ம போட்டுடலாம். ஆனால் இங்கே வந்து கூட்டன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டன்னா என்ன பண்ணணும்னா 19ஆல் 15 கழிச்சோம்னா 4 நம்பர் கூட்டினா இது வரும்னு சொல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். The smallest 6-digit number exactly divisible by 111 is 111ஆல் வகுப்படக்கூடிய மிக சிறிய 4 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், மிக சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. மிக சிறிய எண் கேட்டிருக்காங்க. இப்போது மிக சிறிய 6 இலக்க எண், கொஸ்டின் தப்பு எழுதியிருக்கு. மிக சிறிய 6 இலக்க எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். மிக சிறிய 6 இலக்க எண் என்ன? 1 2 3 4 5 6. இதுதான் மிக சிறிய 6 இலக்க எண். இது வந்து நம்ம எதால் 111ஆல் வகுக்கணும். ஓகேவா? 1 டைம் போட்டால் 100 வராது. அப்போது 9 டைம் போடலாம். 999 வரும். 1000க்கு 999 வரும். இப்போ 1000லேருந்து 999 கழிச்சோம்னா 1 வரும். மீதி இருக்கிற 2 ஜீரோயும் கீழே இருக்கலாம். இது வந்து இதில் அடங்காது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போது நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 111ஆல் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து மிக சிறியது. அப்போது ஒன்று ப்ளஸ் பண்ணணும், இல்லைன்னா மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். ப்ளஸ் பண்ணால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மாறும். அப்போ அதுவும் மிக சிறிய எண்ணாக தான் இருக்கும். மைனஸ் பண்ணால் இதோட 5 இலக்கமாக மாறிடும். அப்போ இது மைனஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 6 எண்ணுன்றது 5 இலக்க எண்ணாக மாறிடும். மைனஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் தான் பண்ணணும். இப்போ ப்ளஸ் பண்ணணும்னா நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். முதல்ல அந்த 6 இலக்க எண்ணை எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 ப்ளஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து டைரெக்டாக அப்படியே ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. ப்ளஸ் பண்ணக்குள்ள மட்டும் மீதியை வந்து இந்த வகுத்தி டிவைசரால் நம்ம என்ன பண்ணணும்னா கழிச்சுக்கணும். டிவைசரை மீதியால் கழிச்சுக்கிட்டோம்னா பேலன்ஸ் வரும் இல்லையா, அதை தான் வந்து ப்ளஸ் பண்ணணும். இங்கே வகுத்தியை மீதியால் கழிச்சிட்டு வர்றதை தான் இங்கே நம்ம வந்து கூட்டணும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 6 டிஜிட்ஸ் ப்ளஸ் வகுத்தியும் டிவைசர் மைனஸ் ரிமைண்டர். அப்போ எவ்வளோ இருக்கும்? 1. அப்போது 6 டிஜிட் 1 2 3 4 5 6 டிஜிட் ப்ளஸ் இதில் வந்து 11 வரும். 111லேருந்து -100 பண்ணோம்னா எவ்வளோ வருது? 11 வருது. ஓகேவா? அப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1,0,0,0,11 கிடைக்கும். ஓகேவா? அப்போது 1,11,000 கிடைக்குது. ஓகே, அப்போ ஆன்சர் இஸ் 1,0,0,11. எங்கே இருக்குது? 1,0,0,11. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி மிகச்சிறிய இலக்க எண் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடணும்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணக்குள்ளே டைரெக்டாக மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணக்குள்ளே இந்த வகுத்தியை வந்து மீதியால் கழிச்சிட்டு தான் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஆன்சர் இஸ் 1,0,0,11 தான் ஆன்சர். ஓகே.